ஹாய். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா வந்துட்டு கோ ரொட்டீன்ஸ் பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம். இதில் நான் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து நான் வந்து கோ ரொட்டீன் நீங்கள் வந்து எப்படி வந்து கோவில் வந்து யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி நான் வந்து சொல்ல போகிறது கிடையாது. கோ ரொட்டீன் வந்து எப்படி வந்து க்ரியேட் ஆகிருக்கு, எப்படி வந்து க்ரியேட் ஆகுது, எப்படி வந்துட்டு ஓஎஸ் வந்து கோ ரொட்டீன்ஸ் வந்துட்டு மேனேஜ் பண்ணுது, எதுக்காண்டி நம்ம வந்து லைக் கோ அப்படின்றத நம்ம வந்து எதுக்கு வந்து சூஸ் பண்ணணும், ஒய் கோ அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு லைக் உங்களோட பேக் எண்ட் நீங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க அப்படின்னா கோ நீங்கள் ஏன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், நான் வந்து ஏன் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தலை. எதனால் கோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், கோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால வந்து என்ன பெனிஃபிட் இருக்குது, கோவில் வந்து ஒரு பேக் எண்ட் சிஸ்டம் நீங்கள் வந்து பண்ணும்போது என்ன ஒரு பெனிஃபிட்ஸ் அதில் வந்து கிடைக்கும் நமக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம் இந்த வீடியோவில். ஸோ அப்போ அது நமக்கு வந்து ஏன் கோ அப்படின்றது நமக்கு வந்து புரியணும் அப்படின்னா கோ ரொட்டீன்னா என்ன அப்படின்றது நமக்கு வந்து புரியணும். அப்போனா தான் நமக்கு வந்து கோவோட அந்த ஒரு எஃபிஷியன்சி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும், நமக்கு வந்து தெரியும். இப்போ வந்து கோ அப்படின்றது வந்துட்டு நம்ம வந்து பேக் எண்டில் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்துட்டு ஒரு கம்பைல்டு லாங்குவேஜ். எப்படி வந்து சி வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜோ அதே மாதிரி வந்து கோ கம்ப்யூட்டர் லாங்குவேஜை லைன் பை லைனாக வந்துட்டு எனக்கு வந்துட்டு பைனரியாக வந்து கன்வெர்ட் பண்ணாமல் ஒரு டயத்துலேயே வந்துட்டு ஹோல் ஃபைலையும் எனக்கு வந்து என்னவா மாற்றிடும் அப்படின்னா வந்து பைனரியாக வந்து மாற்றிடும். ஸோ இதோட எக்ஸிக்யூஷன் இந்த ஸ்பீடு வந்துட்டு நமக்கு வந்து கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். இதை வந்து க்ரியேட் பண்ணது வந்துட்டு கூகுளில் இருக்கிற எம்ப்ளாயிஸ் தான் வந்துட்டு 3 பேர் சேர்ந்து இதை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு நமக்கு வந்து என்ன சொல்ல கூகுள்னு நான் வந்து சொல்லும்போதே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இது வந்துட்டு ஒரு லார்ஜ் டேட்டா லைக் ஒரு லார்ஜ் கோட் பேஸ் இருக்கிற இடங்களில் வந்துட்டு கோ வந்து யூஸ் பண்ணுறது வந்துட்டு அதோட அந்த ஒரு ஃபாஸ்ட்டாக அந்த எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுக்காண்டி. அண்ட் தென் அந்த ஒரு கோ வந்து ரொம்ப ரொம்ப வந்து பாப்புலரானதுக்கான அந்த ரீசனே வந்துட்டு இதனால தான், அந்த கன்கரன்சி அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தினால தான் வந்துட்டு கோ வந்து ரொம்ப ரொம்ப வந்து பாப்புலர் ஆச்சு. நான் வந்து லைக் முதல்ல வந்துட்டு நான் வந்து எதில் வந்துட்டு என்னோடய பேக்கெண்ட் நான் வந்து எழுதிட்டு இருந்தேன் அப்படின்னா வந்து பிஹெச்பியில் தான் நான் வந்து எழுதிட்டு இருந்தேன். அந்த பிஹெச்பி டு கோ நான் வந்து ஸ்விட்ச் ஆனதுக்கு ரீசனே வந்துட்டு எதுக்காண்டி அப்படின்னா அந்த கன்கரன்சினால தான் நான் வந்து ஸ்விட்ச் ஆனேன். ஸோ நீங்கள் இந்த கன்கரன்சி அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னன்றது வந்து ஃபஸ்ட்டு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ஸோ நம்ம வந்து கூகுள்கிட்ட கேட்போம் கன்கரன்சி தான் என்ன அப்படின்னு சொல்லி. வாட் இஸ் கன்கரன்சி இன் ப்ரோக்ராமிங்னு கேட்போம். Concurrency in programming is the ability of a system to manage and execute the multiple tasks in the overlapping time periods. ஓகே, நம்மளால் வந்துட்டு மல்டிபிள் டாஸ்க்கை வந்து நம்மளால் வந்துட்டு என்ன பண்ண முடியும்னா ஒரே டயத்தில் நம்மளால் வந்து பண்ண முடிஞ்சது அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்துட்டு என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா வந்து கன்கரன்சின்னு சொல்லுவோம். இந்த கன்கரன்சி அப்படின்றதுக்கு தான் கோ வந்து பாப்புலர் ஆச்சுன்னு சொன்னேன். அப்போ அந்த கன்கரன்சியை யார் பண்ணுறா அப்படின்னா வந்துட்டு கோ ரொட்டீன்ஸ் தான் வந்து பண்ணுது. ஸோ அந்த கன்கரன்சியை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோன்னா நம்ம கோ ரொட்டீனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் இப்போவே நான் வந்துட்டு சொல்லிடுறேன். நீங்கள் வந்துட்டு ஓஎஸ் த்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு முன்னாடி ஒரு வீடியோ நான் வந்து போட்டிருப்பேன். அந்த ஓஎஸ் த்ரெட்டை நீங்கள் வந்து பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கோ ரொட்டீன் அப்படின்னா என்னென்னு சொல்லி உங்களுக்கு வந்து புரியாது. ஸோ ஓஎஸ் த்ரெட் புரிஞ்சால் மட்டும்தான் கோ ரொட்டீன் வந்து புரியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு தென் இதில் வந்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து பார்ப்போம். லைக் வந்துட்டு எப்படி வந்துட்டு இந்த கோ ரொட்டீன் வந்து எப்படி வந்து கன்கரன்சியை வந்து கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். இப்போ வந்துட்டு நமக்கு இப்போ நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் நான் வந்து கோவில் நான் வந்து எழுதுகிறேன்னு வச்சுப்போமே, அந்த ப்ரோக்ராமில் வந்துட்டு அந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிறதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக நமக்கு வந்து என்ன தேவை, கோவோட கம்பைலர் தேவை. கரெக்டாக? ஸோ அந்த கோவோட கம்பைலர் வந்துட்டு இது என்ன சொல்ல இதில் வந்துட்டு என்ன இருக்கும், இந்த கோவோட கம்பைலருக்கு உள்ளே வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் அது வந்து வச்சுருக்கோம். கோ ரன் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு அது டிஃபால்ட்டாக வந்து வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் எந்த ஒரு ப்ரோக்ராமை நீங்கள் வந்து கோ கம்பைலர் மூலிமா நீங்கள் வந்து அதை வந்து கம்பைல் பண்ணாலும் கோ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கோ ரன் டைமே அந்த பைனரிக்குள்ளே வந்துட்டு சேர்த்துரும், மேட்ச் பண்ணிடும். மேட்ச் பண்ணி தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து என்ன க்ரியேட் ஆகும் அப்படின்னா உங்களோட ஓஎஸில் வந்து கோவோட அந்த ப்ரோக்ராம்க்கான அந்த ப்ராசஸ் வந்துட்டு க்ரியேட் ஆகும்.
சரியா? ஸோ அப்போ எனக்கு இந்த கோ ரன் டைம் இருக்கா, இந்த கோ ரன் டைமோட வேலை என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த கோ ரன் டைம் வந்து நிறையா வேலைகள் நமக்கு வந்துட்டு பார்க்குது. என்ன சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ஷெடியூலராக வந்துட்டு ஆக்ட் ஆகும். உங்களோட எல்லா இதையும் வந்துட்டு கோ ரொட்டீன்ஸை வந்து ஷெடியூல் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல ஷெடியூலராக ஆக்ட் ஆகும். நான் இப்போதைக்கு பேர் மட்டும் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நான் அதோடய ஃபங்க்ஷன்ஸை வந்துட்டு டெப்த்தாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கோ ரொட்டீன்ஸை வந்துட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஷெடியூலர் வந்துட்டு இந்த ரன் டைம் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது லைக் என்ன சொல்ல, இதுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மேனேஜ் பண்ணுறதுக்கு, க்ரியேட் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரியான எல்லா வேலைகளையுமே வந்துட்டு யார் தான் வந்து பார்த்துக்கிறா? கோ ரன் டைமை நான் வந்து மாற்றி எழுதிட்டேன். கோ ரொட்டீன்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த எல்லா ஒர்க்கையுமே வந்து பார்க்குறது யார் அப்படின்னா வந்துட்டு கோ ரன் டைம் தான். அது போக வந்து இந்த கோ ரன் டைமில் வந்து கார்பேஜ் கலெக்டர் இருக்கும். கார்பேஜ் கலெக்டர் அப்படின்னா வந்துட்டு என்னது, நமக்கு வந்துட்டு அன்யூஸ்டு மெமரிஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ரிமூவ் பண்ணோம். ஸோ அதோட ப்ரோக்ராமும் வந்துட்டு இதில் தான் இருக்கும் அப்படின்னா வந்துட்டு இந்த கோ ரன் டைமில் தான் வந்துட்டு இருக்கும். நிறையா சர்வீசஸ் வந்து இருக்குது. கோ சம்மந்தமாக என்னென்ன சர்வீசஸ்லாம் நமக்கு வந்து தேவைப்படுமோ எல்லா சர்வீசஸுமே இதில் இருக்கும்னா கோ ரன் டைமில் வந்துட்டு இருக்கும். இதுவும் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் தான். அது நம்மளோட சோர்ஸ் கோடோடு அது வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா கோ கம்பைலர் வந்து மெர்ஜ் பண்ணி விட்டுரும். ஸோ ஒரு ப்ராசஸ் உங்களோட ஓஎஸில் க்ரியேட் ஆகும்போது கோ ரன் டைம் ப்ளஸ் அந்த கோ கம்பைலர் உங்களோட அந்த சோர்ஸ் கோட் அதுவும் சேர்ந்து தான் வந்துட்டு ஒரு ப்ராசஸாக வந்துட்டு க்ரியேட் ஆகும். இப்போது நம்ம வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு நேற்று நான் வந்து போட்ட அந்த ஓஎஸ் த்ரெட் வீடியோவில் நான் வந்து சொல்லியிருப்பேன், எவ்ரி ப்ரோக்ராமில் வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஒரு த்ரெட்டில் தான் வந்து ரன் ஆகும், ஒரு மெயின் த்ரெட்டில் தான் ரன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் வந்துட்டு இப்போ இந்த மெயின் டாட் கோவில் நான் வந்து எழுதுகிற அந்த மெயின் ஃபங்க்ஷனில் எனக்கு வந்து என்னவா தான் வந்துட்டு இந்த இடத்துல வந்து ரன் ஆகும் அப்படின்னா ஒரு த்ரெட்டாக தான் எனக்கு வந்துட்டு ரன் ஆகும். கரெக்டாக? ஸோ எனக்கு வந்துட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒன்று வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த கோ ரொட்டீன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த கோ ரொட்டீன் அப்படின்ற அந்த ஒரு வேர்ட். ஸோ இதுவுமே வந்துட்டு எப்படி தான் அப்படின்னா வந்துட்டு ஓஎஸோட த்ரெட்டை பற்றின உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா கோ ரொட்டீனும் வந்து எக்ஸாக்டாக வந்துட்டு சேம் தான். எந்த ஒரு விதத்துலையும் வந்துட்டு அது வந்து என்னவாகாது அப்படின்னா வந்து டிஃபர் ஆகாது. உங்களுக்கு வந்து இந்த கோ ரொட்டீனுக்கும் ஓஎஸ் த்ரெட்டுக்கும் வந்துட்டு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வந்துட்டு கோ ரொட்டீனோட அந்த ஸ்டாக்கோட சைஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஸ்மாலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து கோ ரொட்டீனோட மொத்த ஸ்டாக் சைஸே வந்துட்டு 2 KB தான் வந்துருக்கும். அது போக வந்துட்டு உங்களுக்கு வந்து டைனமிக்காக வந்துட்டு தேவைப்படுது, எனக்கு வந்து சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண என்னோடய ஸ்டாக் வந்து அந்த டேட்டா வந்து க்ரோ ஆகுது அப்படின்னா வந்துட்டு அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக டைனமிக்காக வந்து க்ரோ ஆகிக்கும். அந்த சைஸ் வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனையாக வந்துட்டு இங்கே வந்துட்டு இருக்காது. எனக்கு அந்த ஓஎஸ் த்ரெட்டோட ஸ்டாக் வந்து மொத்தமாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னா வந்துட்டு 2 MBs வந்து எனக்கு வந்து இருக்கும். ஓகேவா? எனக்கு வந்துட்டு நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள். அப்போ எனக்கு வந்து ஒரு ஓஎஸ் த்ரெட்டு வந்துட்டு எனக்கு வந்து க்ரியேட் ஆகிறதுக்கு எனக்கு ஒரு ஓஎஸ் த்ரெட்டோட மெமரி வந்து எனக்கு வந்து 2 MBனா என்னால் எத்தனை யூசர்ஸை என்னோடய சர்வரில் ஹேண்டில் பண்ண முடியும்? எவ்வளோ மெமரி எனக்கு வந்துட்டு யூஸ் ஆகும் அப்படின்றத உங்களால் வந்துட்டு பார்க்க முடியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து 8 கோர் நீங்கள் வந்துட்டு 8 கோர் CPU நீங்கள் வந்து வச்சுருக்கீங்கன்னா ஒரு கோருக்கு உங்களால் வந்துட்டு என்ன பண்ண முடியும், ஒரு த்ரெட்டை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்போ எத்தனை யூசர்ஸை என்னால் மேக்ஸிமம் வந்துட்டு ஹேண்டில் பண்ண முடியுது? ஒரு என்ன சொல்ல, ஒரு யூஸருக்கும் நான் வந்துட்டு ஒரு ப்ராசஸ் வந்து அதை வந்து க்ரியேட் ஆகி அந்த த்ரெட் அந்த ஒரு கன்கரன்சி என்னால் வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டம் தானே. அப்போது இதே நான் வந்து கோ ரொட்டீனாக நான் வந்து ஒரு யூசர்ஸையும் நான் வந்துட்டு ஒரு கோ ரொட்டீனாக நான் வந்து பார்க்குறேன். ஒரு கோ மூலிமா நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, கோ மூலிமா நான் சர்வரை வந்து மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு ஒரு கோ ரொட்டீனோட சைஸ் வந்து மொத்தத்துக்கு வந்து எவ்வளோ தான்னா 2 KB. அப்படி இருக்கும்போது எனக்கு வந்துட்டு என்ன சொல்ல, என்னால் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு என்ன பண்ண முடியும்னா ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ உங்களுக்கு வந்து நான் சொல்கிறது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக வந்துட்டு இருக்கலாம். நான் கொஞ்சம் டெப்த்தாக போனேன் அப்படின்னா வந்துட்டு ஈஸியாக உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ வந்து எப்படி வந்துட்டு ஒரு கோ ரொட்டீன் வந்து க்ரியேட் ஆகுதுன்றதுலேருந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. சரியா? இப்போ நான் வந்துட்டு ஒரு கோ ப்ரோக்ராம் நான் வந்து எழுதியிருக்கேன். இந்த கோ ப்ரோக்ராம் வந்துட்டு கம்பைல் ஆகுது. கோ ரன் டைமுக்கான அந்த கோடும் வந்துட்டு இந்த பைனரியில் வந்துட்டு ஆட் ஆகுது.
ஸோ கோ ரன் டைம் கோடு ப்ளஸ் அந்த கோ ப்ரோக்ராம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு சேர்ந்த ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இருக்குது. நான் அதை வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ப்ராசஸ் நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். அந்த ப்ராசஸ் வந்துட்டு என்னது அப்படின்னா வந்துட்டு ஒரு ப்ராசஸ் நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். அந்த ப்ராசஸ் வந்து எனக்கு வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா வந்து என்னோடய ஓஎஸில் வந்துட்டு அது வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. அந்த ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது எனக்கு வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா என்னோடய கோ ரன் டைம் இருக்கா, என்னோடய கோ ரன் டைம் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ராசஸில் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். அந்த ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது அது வந்துட்டு ஒரு த்ரெட்டை வந்துட்டு அது வந்து ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணும். லைக் நீங்கள் வந்து க்ளோன்னு சொல்லிட்டு நம்ம வந்து படித்தோம். ஸோ வந்துட்டு என்னோடய கோ ரொட்டீன் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஓஎஸ்ட்டை வந்து கேட்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி வந்துட்டு ஒரு த்ரெட்டு வந்து வேணும் என்னோடய ப்ரோக்ராமை வந்து ரன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்கும். ஸோ எனக்கு அந்த ப்ராசஸ் மூலியமாக எனக்கு அந்த கோ ரன் டைம் கேட்குறனால நான் சிஸ்டம் கால் மேக் பண்ணுறனால எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு ஒரு ஓஎஸ் த்ரெட் வந்து க்ரியேட் ஆகுது. கரெக்டாக? தென் நமக்கு அந்த ஓஎஸ் த்ரெட்டு க்ரியேட் ஆகி அந்த ஓஎஸ் த்ரெட்டு வந்து என்னோடய சிபியூவில் போய் வந்துட்டு எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் வந்துட்டு ஒரே ஒரு த்ரெட் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ப்ரோக்ராமில் வந்துட்டு அந்த மெயின் ஃபங்க்ஷன் நீங்கள் எழுதுறீங்களா, அந்த மெயின் ஃபங்க்ஷனுன்றது வந்து என்னது ஒரு த்ரெட்டில் தான் ரன் ஆகும். நான் சொன்னேன்ல எவ்ரி ப்ரோக்ராம் வந்துட்டு ரன்ஸ் வித் மினிமம் ஒன் த்ரெட் அப்படின்னு சொல்லி. அப்போ உங்களோட கோ ப்ரோக்ராம் வந்து இந்த இடத்துல வந்துட்டு ஒரே ஒரு மெயின் த்ரெட்டில் வந்து ரன் ஆகி உங்களுக்கு சிபியில் வந்து எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ நான் எழுதியிருக்கிறது ஒரே ஒரு மெயின் ஃபங்க்ஷனுக்கான ஒரு ப்ரோக்ராம். இப்போ நான் இன்னொரு ப்ரோக்ராம் நான் வந்துட்டு இது பண்ணுறேன். இதில் வந்துட்டு எனக்கு வந்து ரெண்டு லைக் நான் வந்து கோ ரொட்டீன்ஸ் நீங்கள் வந்து எப்படி வந்துட்டு கோவில் க்ரியேட் பண்ணுவீங்கன்னா கோன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுவீங்க. சரியா? ஸோ கோன்னு சொல்லி போட்டுட்டு ஹலோ அப்படின்னு சொல்லி ஒரு லைன் இருக்குது. இப்போ இதை வந்து ஒரு கோ ப்ரோக்ராம் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு இதில் அதே மாதிரி கோ ரொட்டீன்ஸ் வந்து இது க்ரியேட் ஆகும். ஸோ இதுலேயும் அதே மாதிரி வந்து ப்ராசஸ் வந்து க்ரியேட் ஆகுது. இந்த இடத்துல கோ ரன் டைம் அதே மாதிரி ஒரு மெயின் த்ரெட்டை வந்து க்ரியேட் பண்ணோம். எனக்கு வந்து ஒரு மெயின் த்ரெட் வந்து க்ரியேட் ஆகுது. அந்த மெயின் த்ரெட் வந்து க்ரியேட் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா அந்த கோ ஹலோ அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை வந்துட்டு சிபியை வந்து பார்க்கும். கோ ஹலோன்ற அந்த ஒரு வார்த்தை சிபியை வந்து பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கோ ரன் டைமுக்கு அந்த கண்ட்ரோல் வந்து போகும். கோ ரன் டைம் வந்துட்டு எனக்கு வந்து என்ன செய்யுது அப்படின்னா அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வந்துட்டு ஒரு கோ ரொட்டீன்ஸை வந்து க்ரியேட் பண்ணுது. ஸோ எனக்கு வந்து அந்த மெயின் த்ரெட்டில் தான் எனக்கு அந்த மெயின் ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த மெயின் ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணியிருக்கு, கோ ஹலோன்ற ஒரு கோ ரொட்டீனை வந்து கால் பண்ணியிருக்கு. அப்படி அந்த கோ ரொட்டீனை வந்துட்டு பார்த்தோன்னே எனக்கு வந்து என்ன செய்யும், என்னோடய கோ ரன் டைமில் இருக்கிற ஷெடியூலார் வந்துட்டு ஒரு க்யூ மாதிரி அதை வந்துட்டு ஒன்று வந்து மெயின்டைன் பண்ணும். அந்த ஷெடியூலார் வந்துட்டு கோ ஷெடியூலார் வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஒரு க்யூ மாதிரி ஒன்று வந்து மெயின்டைன் பண்ணும். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த க்யூன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு இந்த ஹலோ அப்படின்ற அந்த ஒரு இது வந்துட்டு இதில் வந்து இருக்கும். ஹலோ அப்படின்ற அந்த ஒரு வேர்டு வந்துட்டு இருக்கும். இந்த ஹலோ அப்படின்ற அந்த கோ ரொட்டீன் வந்துட்டு அதாவது இந்த ஷெடியூலரில் அதை தூக்கி போடுது பார்த்தீங்களா. ஸோ எனக்கு வந்து இந்த கோ ரன் டைம் வந்து பேசிக்காக என்ன பண்ணுது அப்படின்னா வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்ட்டு வந்துட்டு க்ரியேட் பண்ணும். எப்படி வந்து ஓஎஸ் த்ரெட்டு வந்துட்டு கர்னல் ஸ்ட்ரக்சரில் போய் ஒரு ஸ்ட்ரக்ட் வந்து க்ரியேட் பண்ணதோ அதே மாதிரி என்னோடய கோ ரன் டைமும் என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு கோ அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை வந்துட்டு பார்த்த உடனே எனக்கு வந்துட்டு என்ன செஞ்சிடும் அப்படின்னா நான் என்ன சொன்னேன், அந்த கண்ட்ரோல் வந்து கோ ரன் டைமுக்கு போயிருதுன்னு சொன்னேன். கோ ரன் டைமுக்கு போனோடனே கோ ரன் டைம் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்டை வந்து க்ரியேட் பண்ணும். அந்த ஸ்ட்ரக்ட் வந்து பார்க்குறதுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். எப்படி வந்து ஒரு கோ ஓஎஸ் த்ரெட் வந்து எப்படி இருக்கும்னு நம்ம வந்து பார்த்தோம். ப்ரோக்ராம் கவுண்டர் வந்து இருக்கும். ரெண்டாவது வந்துட்டு அந்த ஸ்டாக்கோட அந்த ஸ்டாக்கோட டேட்டாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு என்ன இருக்கும், ஸ்டாக் பாயிண்டர் இருக்கும், ரெஜிஸ்டர் இருக்கும். அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பார்த்தோம். அது போக வந்துட்டு இதில் எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஸ்டேட்டஸ் இருக்கும். அந்த த்ரெட்டு அந்த கோ ரொட்டீன் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்காண்டி வந்துட்டு ஸ்டேட்டஸ் அப்படின்றதும் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வந்து இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு ஆட் ஆகுது. அவ்வளோதான். இப்போ எனக்கு வந்துட்டு இந்த ஹலோ அப்படின்ற அந்த ஒரு கோ ரொட்டீனில் வந்துட்டு எனக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்ட் இதெல்லாமே வந்து க்ரியேட் ஆகிடுது. க்ரியேட் ஆகிட்டு எனக்கு வந்து டேரெக்டாக வந்துட்டு இந்த ஸ்ட்ரக்டை வந்து என்ன பண்ணும், என்னோடய கோ ஷெடியூலர் வந்துட்டு பார்க்கும். இப்போ வந்துட்டு சிபியூ வந்துட்டு ஓகே இது வந்து ரன்னபிள். இப்போ வந்து எனக்கு வந்து என்னோடய கோ ஹலோ வந்துட்டு ஒரு ரன்னபிள் ஸ்டேட்டில் வந்துட்டு இருக்குது. அதாவது வந்துட்டு அது எக்ஸிக்யூஷனுக்கு வந்து ரெடி ஆகுது. அது அது வந்து எதுவும் இதுக்காண்டியும் வந்துட்டு வெயிட் பண்ணலை. அது வந்து ஸ்லீப்பிங் ஸ்டேட்டில் வந்துட்டு இல்லை. நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஓகே நான் வந்து சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த த்ரெட் வந்து ஆக்டிவாக இருக்குது, ரன் ஆகிற ஸ்டேட்டில் இருக்குன்னா இந்த கோ ஷெடியூலர் என்ன பண்ணணும், இந்த க்யூவில் இருக்கிற இதை அப்படியே தூக்கி அதில் வந்து போடும். அப்படி பண்ணும்போது இது வந்து பேசிக்காக என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு அந்த கோ ரொட்டீன் சரியா, இந்த ஸ்ட்ரக்ட் வந்து என்னது கோ ரொட்டீனோட ஸ்டாக்கு அது வந்துட்டு சிபியூக்கு வந்து புரியாது.
சிபியூ கேன் ஒன்லி அண்டர்ஸ்டாண்ட் என்ன தான் அப்படின்னா வந்துட்டு ஓஎஸ் த்ரெட்டை மட்டும்தான் வந்து சிபியூ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஓஎஸ் த்ரெட் இருக்க அந்த ஓஎஸ் த்ரெட்டோட அந்த ஸ்டாக்கில் வந்துட்டு எனக்கு வந்து என்ன ரீப்ளேஸ் ஆகும்னா, இந்த ஸ்ட்ரக்ட் வந்து எனக்கு வந்து ரீப்ளேஸ் ஆகும். நம்ம வந்து நேற்று நம்ம வந்து பார்த்தோம், ஓஎஸ் த்ரெட்டில் வந்துட்டு எனக்கு வந்து அதே மாதிரி தான். இது வந்து ஓஎஸ் த்ரெட்டோட அந்த ஸ்ட்ரக்ட்டுன்னு நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓஎஸ் த்ரெட்டோட ஸ்ட்ரக்ட்லேயும் வந்துட்டு சேம் எனக்கு வந்து ப்ரோக்ராம் கவுண்டர் இருக்கும், ரெஜிஸ்டர் இருக்கும், ஸ்டாக் பாயிண்டர் இருக்கும். இது எல்லாமே நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஸ்ட்ரக்டை வந்துட்டு அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணும் அந்த ஓஎஸோட ஸ்ட்ரக்டில். அப்படி வந்துட்டு அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு தென் அந்த த்ரெட் வந்து எனக்கு வந்து எங்கே போய் ரன் ஆகும் அப்படின்னா அந்த த்ரெட் இதை வந்துட்டு என்னோடய சிபியூவில் போய் வந்துட்டு எனக்கு வந்து ரன் ஆகும். உங்களுக்கு இப்போ வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா வந்துட்டு கோ வந்து என்ன பண்ணுது ஆக்சுவலாக அப்படின்னு சொல்லிட்டு, கோ ரொட்டீன் வந்து என்ன நடக்குதுன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல நான் வந்துட்டு ஒரே ஒரு கோ ரொட்டீனை தான் நான் வந்துட்டு வச்சு நான் வந்துட்டு வேலை செஞ்சு செய்கிறேன். ஐ மீன் வந்துட்டு ஒரு ஓஎஸ் த்ரெட்டில் தான் எனக்கு வந்து இத்தனை விஷயங்கள் எனக்கு வந்து நடக்குது. எனக்கு வந்துட்டு மல்டிபிள் ஓஎஸ் த்ரெட் நான் வந்து க்ரியேட் பண்ணலை. அப்போ என்னால் ஒரு ஓஎஸ் த்ரெட்டை வச்சு என்னால் அதுக்கு மேலேயே நான் மல்டிபிள் கோ ரொட்டீன்ஸை நான் வந்து இது பண்ணி என்னால் அந்த கன்கரன்ஸை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட முடியுமா அந்த இடத்துல? எனக்கு வந்து வர்ற ஒரு யூஸருமே வந்துட்டு ஒரு கோ ரொட்டீன். அப்போ அந்த ஒரு ஓஎஸ் த்ரெட்டுக்குள்ளேயே என்னால் வந்துட்டு மில்லியன்ஸ் ஆஃப் கோ ரொட்டீன்ஸை வந்துட்டு என்னால் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது கோவோட கன்கரன்சி வந்து எந்த லெவலில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள். இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல வந்துட்டு நான் வந்து கோ ஷெடியூலர் வந்துட்டு இது பண்ணுது சரியா? ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நான் ரெண்டு இது இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா வந்துட்டு இந்த ஹலோவுக்கு பின்னாடி வந்து வேர்ல்டு அப்படின்றது வந்து இதாகும். சப்போஸ் இந்த ஹலோவே வந்துட்டு ரொம்ப டைம் வந்து கன்சியூம் பண்ணுது அப்படின்னா வந்துட்டு கோ ரன் இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு இதை தூக்கி வந்துட்டு வெயிட்டிங் க்யூவில் தூக்கி வந்துட்டு போட்டுரும். நீ வந்து வெயிட் பண்ணு, ரொம்ப நேரம் நீ வந்து ரன் ஆகிற, நீ வந்து வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணாது ஸ்லீப்பிங் ஸ்டேட்டில் வந்துட்டு அதை வந்து தூக்கி வந்து போட்டுரும் சரியா? அதாவது மொத்தமே வந்துட்டு 3 க்யூஸ் இருக்கும் கோ ரன் டைமில். ரன்னிங் க்யூ, வெயிட்டிங் க்யூ, ஸ்லீப்பிங் க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ரன் ஆகிற க்யூஸை ஃபுல்லாக ரன்னிங் க்யூவில் போடும் இதோட ஸ்டேட்டஸை பொறுத்து. இப்போ வந்துட்டு அந்த கோ ரொட்டீனில் வந்து வெயிட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது வந்துட்டு ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் வந்து எழுதுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு டெஸ்க்கு நீங்கள் வந்து ரீட் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், அல்லது வந்து நெட்வொர்க்கிங் ஐஓவாக இருக்கட்டும், அந்த மாதிரி வந்து வெயிட்டிங் பண்ணுற மாதிரி வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி வெயிட்டிங் க்யூவில் வந்து தூக்கி வந்து போடும். இல்லை வந்துட்டு ஸ்லீப் அப்படின்னு எழுதும்போது ஸ்லீப்பிங் க்யூவில் தூக்கி அது வந்து போட்டுரும். ஸ்லீப்பிங் க்யூவில் வந்து போட்டுச்சு அப்படின்னா அது வந்துட்டு ஒரு வேக்கப் டைம்னு சொல்லிட்டு வந்து வச்சுருக்கோம். அந்த வேக்கப் டைமை பொறுத்து திரும்பி அதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த க்யூவை வந்து அந்த கோ ரொட்டீன் எடுத்துகிட்டு போய் ரன்னபிள் க்யூவில் தூக்கி அது வந்து போடும். ரன்னபிள் க்யூவில் தூக்கி வந்துட்டு போடும். இப்போ எனக்கு வந்து ஹலோ வந்துட்டு இதானதுக்கப்புறம் எனக்கு வந்து ஹலோ வந்துட்டு இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பாஸ் பண்ணிட்டு வேர்ல்டை தூக்கி அதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு சிபியூவில் தூக்கிட்டு போய் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ பாஸ் பண்ண எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அது வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போது எனக்கு இந்த இடத்துல வந்து அவ்வளவான ஓஎஸ் த்ரெட்டே எனக்கு வந்து தேவையில்லை. ஒரு ஓஎஸ் த்ரெட் போதும் என்னால் வந்துட்டு ஹேண்டில் பண்ணிட முடியும். அப்படி இருந்தும் ஒரு சில நேரம் வந்துட்டு கோ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு த்ரெட்ஸை வந்து க்ரியேட் பண்ணும். அது வந்து ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன். இப்போது நமக்கு வந்து சிபியூவில் வந்துட்டு அதே கான்செப்ட் தான் கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்குது கரெக்டாக? அப்போ 8 கோர் இருக்கும்போது நான் ஒரே ஒரு த்ரெட்டை ஹேண்டில் பண்ணேன்னா என்னால் மிச்சம் 7 த்ரெட்டு என்னால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஆனால் நான் ஒரு இதுலேயே நான் வந்து ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்னா மிச்சம் 7 வந்து என்னவாக இருக்கும்? ஐடியலியாக இருக்கும். அதாவது நான் ஆக்டிவ் ஸ்டேட்டில் வந்துட்டு இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது, அதுவும் வந்துட்டு இதாகணும் அப்படின்றதுக்காண்டி என்ன பண்ணோம் அப்படின்னா 8 த்ரெட்டை வந்துட்டு அதை வந்து இது பண்ணி விட்டு 8 த்ரெட்லேயும் மாற்றி ஷெடியூலர் வந்து ஷெடியூல் பண்ணி அதை வந்து ஒர்க் பண்ணும். இது ஒன் ஆஃப் த ரீசன். இன்னொரு ரீசன் வந்துட்டு என்னது அப்படின்னா வந்துட்டு செகண்ட் ரீசன் வந்து என்னது அப்படின்னா இப்போ வந்து எனக்கு வந்துட்டு என்னோடய மெயின் த்ரெட் வந்துட்டு ஒரு இடத்துல வந்து பிளாக் ஆகுது. அதாவது என்னோடய கோ ரன் டைம் வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்க அந்த த்ரெட் வந்து ஏதோ ஒரு டிஸ்க்கு ஐஓக்காக வந்துட்டு வெயிட் பண்ணுது அப்படின்னா கோ ரன் டைம் வந்து பார்த்துட்டு இது வந்து இந்த மாதிரி டைம் வந்து எடுத்துக்குது. ஸோ நீ என்ன பண்ண அப்படின்னா இன்னொரு ஓஎஸ் த்ரெட்டை நீ வந்து ஸ்பான் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா என்னோடய கோ ரன் டைம் வந்துட்டு ஒரு சிஸ்டம் காலை மேக் பண்ணி எனக்கு வந்து எனக்கு வந்து இன்னொரு ஓஎஸ் த்ரெட்டை வந்துட்டு எனக்கு வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ இப்படி தான் எனக்கு வந்து என்ன ஆகுது, கோ ரொட்டீன் வந்துட்டு ஆக்சுவலாக பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து இப்படி தான் வந்து நடக்குது. இப்படி தான் எனக்கு கோ ரொட்டீனே வந்துட்டு க்ரியேட் ஆகுது. இந்த மாதிரி தான் வந்துட்டு எனக்கு வந்து
கோ ஷெடியூலர் வந்துட்டு அதை வந்து ஷெடியூல் பண்ணி எனக்கு வந்து அதை வந்து அனுப்பி அதோட அந்த ஸ்டேட்டை வந்து மாற்றுது. இப்போ வந்து G1 அதாவது கோ ரொட்டீன் கோ ரொட்டீன் வந்து வருது அப்படின்னா அதோட அந்த ஸ்ட்ரக்ட் வந்துட்டு எனக்கு த்ரெட்டில் வந்து லோட் ஆகும். இப்போ G2 ஒன்ஸ் அதாவது ரெண்டாவது கோ ரொட்டீன் எனக்கு வந்து வந்துச்சு அப்படின்னா ரெண்டாவது கோ ரொட்டீனோட அந்த ஸ்டேட் வந்து எனக்கு வந்து என்னவாகும் அப்படின்னா வந்து லோட் ஆகும் அந்த த்ரெட்டில். அப்போ அந்த ஒரு த்ரெட்டோட அந்த ஸ்ட்ரக்ட் தான் மாறி 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 எனக்கு CPU வந்துட்டு ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. ரொம்ப டைம்லாம் வந்துட்டு எடுத்துச்சு அப்படின்னா அதை தூக்கி வெயிட்டில் போட்டுட்டு அடுத்த ஒரு இன்னொரு கோ ரொட்டீனை வந்துட்டு அதை வந்து ஸ்பான் பண்ணும். அப்படி இல்லை அந்த ஒரு த்ரெட்டில் இன்னொரு ஓஎஸ் த்ரெட்டை க்ரியேட் பண்ணி அந்த த்ரெட்டில் மற்ற கோ ரொட்டீன்ஸை அதை வந்து ரன் பண்ணோம். அப்படி இருக்கும்போது எனக்கு வந்துட்டு அவ்வளோ ஓஎஸ் த்ரெட்ஸை நான் வந்து க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியமே வந்து கிடையாது. ஏன் வந்துட்டு எனக்கு இதை வந்து படிக்கும்போது எனக்கு வந்துட்டு ஒரு கேள்வி வந்துச்சு. ஓஎஸ் த்ரெட்டு மட்டும் ஏன் வந்து அப்போ வந்து 2 MB இருக்குது, கோ ரொட்டீன் எனக்கு 2 KB தானே இருக்குது, அது ஏன் வந்துட்டு ஓஎஸ் த்ரெட்டுக்கு மட்டும் ஏன் வந்துட்டு அவ்வளோ இதை வந்து அவங்க வந்து வச்சுருக்காங்க, அதையும் வந்து ஸ்மாலர் சைஸாக வந்து க்ரியேட் பண்ணால் நம்மளால் வந்துட்டு கொஞ்சம் கோர்ஷன் நம்மளால் மல்டிபிள் நம்பர் ஆஃப் யூசர்ஸை வந்து ஈஸியாக வந்து நம்மளால் சர்வரில் ஹேண்டில் பண்ண முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசித்தேன். அப்போ வந்துட்டு எனக்கு வந்து தெரிய வந்துச்சுன்னா கர்னலுடைய அந்த ஒரு ஷெடியூலிங்கே வந்துட்டு ஒரு மாதிரி வந்து வேறு மாதிரி லைக் கோ ஷெடியூலர் மாதிரி வந்து கிடையாது கர்னலோட ஷெடியூலர். ஸோ அதுக்கு வந்து மெட்டாடேட்டாஸ் வந்து நமக்கு வந்து நிறையா தேவை. அது வந்து ஏகப்பட்ட ஆப்ரேஷன்ஸ் அதை வந்து பார்க்கும். ஸோ ஓஎஸ் த்ரெட்ஸை வந்து ப்ராப்பராக அதை வந்து ஹேண்டில் பண்ணலாம். அப்படி இருக்கிறனால தான் வந்துட்டு லைக் அதால் டைனமிக்காக வந்து கர்னலோட அந்த ஓஎஸ் த்ரெட்டை வந்துட்டு டைனமிக்காக வந்து மாறாது. ஆனால் என்னோடய கோ ரொட்டீன்ஸால் வந்து என்ன பண்ண முடியும், அதோட ஸ்டாக் வந்து டைனமிக்கலாக வந்து மாற்ற முடியும். அதனால தான் வந்துட்டு கர்னலோட அந்த கர்னல் க்ரியேட் பண்ணுற அந்த ஒரு ஓஎஸ் த்ரெட்டை வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு அது வந்து என்னவா வச்சுறாங்க அப்படின்னா அந்த 2 MB வந்து வச்சிடுறாங்க. சப்போஸ் நீங்கள் ப்ராசஸ் பண்ணுற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு ஒரு மினிமம் ஆஃப் ஸ்டாக்கில் இருந்தாலுமே அதோட மேக்ஸிமம் சைஸாக வந்துட்டு என்னென்னு வச்சிடுறாங்க அப்படின்னா வந்து 2 MB வச்சிடுறாங்க. கோ வந்துட்டு டைனமிக்காக அதால் வந்துட்டு ஸ்டாக் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்துட்டு 2 KBலாம் அவ்வளோதானா என்னால் இது பண்ண முடியுன்றது கிடையாது. நீங்கள் ஸ்டாக்கோட சைஸை நீங்கள் வந்து இன்க்ரீஸும் வந்துட்டு உங்களுக்கு வந்து பண்ணிக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த கன்கரன்சி உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும், மல்டிபிள் யூசர்ஸை வந்துட்டு ஈஸியாக உங்களால் வந்துட்டு மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்க அப்படின்னா கோவை வந்துட்டு உங்களோட பேக் எண்ட் ஜேர்னியில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிறது வந்து நல்லது. லைக் கூகுளே வந்துட்டு கோ தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்பெஷலைசேஷன் இன் கோன்னு சொல்லி நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்ப்போம். என்ன வருதுன்ட்டு இதை வந்துட்டு க்ளவுடு அந்த மாதிரி நிறைய இடங்கள் இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸ்பெஷலைசேஷன் in Golang position you are high demand backend or a system engineer capable of building fast, scalable and high concurrent software solutions. ஒரு கன்கரன்சிக்கு நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து நிறையா வந்து நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து கோவில் நீங்கள் வந்துட்டு உங்களோட ஜேர்னியை வந்து நீங்கள் வந்து நினைக்கிறது நல்லது. அதே மாதிரி லைக் இந்த மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சராக இருக்கட்டும், க்ளவுடில் பேஸ்டு சிஸ்டம்ஸ் நீங்கள் வந்து பில்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு கோ வந்துட்டு சூப்பராக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ ஏன் வந்து கோ வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னா கன்கரன்சிக்காண்டி தான் நீங்கள் வந்து கோவை சூஸ் பண்ணணும். அந்த கன்கரன்சி எப்படி உங்களால் வந்துட்டு இது பண்ண முடியும் அப்படின்னா கோ ரொட்டீன்ஸ் மூலியமாக தான். ஸோ நான் இந்த வீடியோவில் வந்துட்டு நான் மேலாப்பில் தான் நான் வந்து சொல்லியிருப்பேன். ஓஎஸ் த்ரெட் உங்களுக்கு 100% புரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கோ ரொட்டீன் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அந்த ஸ்ட்ரக்ட் எதனால் ஸ்ட்ரக்ட் க்ரியேட் ஆகுது, எதனால் அதை வந்துட்டு ரீப்ளேஸ் ஆகுது, எதனால் அந்த ஸ்ட்ரக்ட் ஃபஸ்ட்டு தேவை, இது எல்லாமே நான் வந்து அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன்.